டே. இன்னைக்கு என்ன டே? இன்னைக்கு ஈத் டே. ஸோ என்னோட முஸ்லீம் சப்ஸ்கிரைபர், என்னோட முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு ஈத் முபாரக் நான் சொல்லிக்கிறேன் கைஸ். ஸோ உங்களோட இதான் என்னோட வந்து ஈதோட அவுட்ஃபிட். ஸோ புருனை, சிங்கப்பூர், மலேசியாவில் வந்து வஜு சலா மலையுன்னு சொல்லுவாங்க. வஜு சலா மலையுன்னா வந்து ஒரு ட்ரெடிஷனல் ட்ரெஸ் ஈத் அப்போ போடுவாங்க. இது வந்து ஒரு குர்கினா பாலு பார்த்தீங்கன்னா சாபா ஸ்டேட்டு மலேசியா. ஸோ நம்ம ரோட் ட்ரிப் மூலியமா எக்ஸஸ் பண்ணலாம். பை ஃப்ளைட்டு எக்ஸஸ் பண்ணலாம், கார் எக்ஸஸ் பண்ணலாம். பட் நம்ம வந்து கார் ரோட் ட்ரிப் மூலியமா நம்ம போகிறோம். நம்ம வந்து லஞ்ச் டைம் ஆயிடுச்சு. பிரியாணி சாப்பிட்றதுக்காக பிரியாணி எடுத்தோம். ஸோ அம்மா வந்து வீட்டில் பிரியாணி செஞ்சுட்டாங்க. மட்டன் பிரியாணி. ஆஹா, மட்டன் பிரியாணி சாப்பிடும்போது அந்த மட்டன் பீஸ் செம்ம சாஃப்டாக இருந்துச்சு. ஸோ ஹாய் அண்ட் வியூஸ், இன்னைக்கு சூப்பரான டே. இன்னைக்கு என்ன டே? இன்னைக்கு ஈத் டே. ஸோ என்னோட முஸ்லீம் சப்ஸ்கிரைபர், என்னோட முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு ஈத் முபாரக் நான் சொல்லிக்கிறேன் கைஸ். ஸோ உங்களோட ஈத் எப்படி போகுதுன்னு கமெண்ட் சொல்லுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா புருனையில் நான் இருக்கேன். இப்போ ஸோ பார்த்தீங்கன்னா புருனையில் வந்து டைம் 6:30 ஆகுது. இன்னும் நம்ம வந்து குளிச்சாச்சு, நம்ம வந்து ட்ரெஸ்ஸு போட்டாச்சு. நான் ஃப்ரண்ட் வியூ காப்பிக்கிறேன், ஃபுல் ட்ரெஸ்ஸு. இப்போ என்னன்னா நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம பள்ளியாசலுக்கு போக போகிறோம். பள்ளியாசலுக்கு போயிட்டு தொழுதுட்டு நம்ம திரும்பியே வரப்போகிறோம். ப்ளஸ் இந்த ஈத் விளாக் வந்து நிறைய உங்ககிட்ட பேச வேண்டியிருக்கு. அப்படியே பேசிட்டே உங்ககிட்ட விளாக் பண்ணுறேன் கைஸ். ஸோ அப்போ வாங்க தொழுவிக்கு போகலாம். ஸோ கைஸ், நம்ம ஒரு வழியாக வந்து ஈத் தொழுவை முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இதான் என்னோட வந்து ஈதோட அவுட்ஃபிட். ஸோ புருனை, சிங்கப்பூர், மலேசியாவில் வந்து வஜு சலா மலையுன்னு சொல்லுவாங்க. வஜு சலா மலையுன்னா வந்து ஒரு ட்ரெடிஷனல் ட்ரெஸ் ஈத் அப்போ போடுவாங்க. இது வந்து ஒரு குர்த்தா, அதுக்கு ஏற்ற மாதிரி பேண்ட்டு. இது வந்து கைன் சிஞ்சாங்னு சொல்லுவாங்க. கைது மாதிரி இப்படி மடிச்சு கட்டி நடுவில் வச்சுக்கிட்டு தொப்பி சொங்கோக்கு வச்சுக்கணும். அப்போ அங்கே இருக்கு. ஸோ இதான் என்னோட ஈத் அவுட்ஃபிட். ஸோ என்னோட ஈத் அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டை சொல்லுங்கள் கைஸ். ஸோ கைஸ், நம்ம வந்து ட்ரெஸ்ஸு சேஞ்ச் பண்ணியாச்சு. ஏன்னா வந்து எங்கள் டேடி ஒர்க் பண்ண ஒரு கம்பெனியில் வந்து அவங்களோட ஸ்டாஃபு எங்கள் ஃபேமிலி கூப்பிட்டுருக்காங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுருக்கு, ஈத் பிரேக்ஃபாஸ்ட். ஸோ நம்ம அங்கே போகிறோம். ப்ளஸ் அங்கே நிறையா பேர் இருக்கிறதுனால வீடியோ எடுக்க முடியாது. ஆனால் நான் என்ன சாப்பிட்டேன்னு மட்டும் நான் உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து காமிக்கிறேன் கைஸ். ஸோ கைஸ், நம்ம ஒரு வழியாக வந்து சாப்பிட்டாச்சு. நீங்கள் அந்த ஷார்ட்டு பார்த்துப்பீங்க, ஃபுட்டோட ஷார்ட்டு. அதுக்கடுத்து நம்ம வந்து சாப்பிட்டாச்சு. ஸோ இப்போ என்னென்னா வந்து ஒரு முக்கியமான விஷயம் கைஸ், நம்ம வந்து இப்போ ஈத் வந்து புருனையில் வந்து தொழுதுட்டு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. இந்த ஃபுல்லாகவே இந்த ஈத் விளாக் நான் பேசணும்னு சொல்லணும் தெரியுமா கைஸ். ஸோ என்னென்னா நம்ம வந்து ஒரு ஸ்டேட்டுக்கு கிளம்புறோம். எங்கன்னா அதான் ஒரு சர்ப்ரைஸ். ஸோ போன விளாகரை பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி மீரி சீரீஸு. ஸோ புருனை பார்த்தீங்கன்னா ஐலாண்ட் தானே, மலேசியா, சிங்கப்பூர், அதுக்கு பக்கத்துலனா ஒரு சின்ன கண்ட்ரி புருனை தாருசலாம். ஸோ அங்கேருந்து ஈஸியாக நம்ம வந்து அக்சஸ் பண்ணி போய்க்கலாம், லைக் மலேசியா ஸ்டேட்டு. ஸோ அதனால நம்ம வந்து போன விளாகரை மீறி பார்த்தணும். அது ஒரு ஸ்மால் மலேசியன் ஸ்டேட்டு. நம்ம இப்போ வந்து வேலை ஸ்டேட்டுக்கு போகிறோம். வேலை ஸ்டேட் மலேசியனில் வந்து கோத்தா கினா பாலு அப்படின்னு சொல்லுவாங்க. கோத்தா கினா பாலு பார்த்தீங்கன்னா சாபா ஸ்டேட்டு மலேசியா. ஸோ நம்ம ரோட் ட்ரிப் மூலியமா எக்ஸஸ் பண்ணலாம். பை ஃப்ளைட்டு எக்ஸஸ் பண்ணலாம், கார் எக்ஸஸ் பண்ணலாம். பட் நம்ம வந்து கார் ரோட் ட்ரிப் மூலியமாக நம்ம போகிறோம். ப்ளஸ் இந்த கோத்தா கினா பாலு வந்து ஒரு சாதாரணமான ட்ரிப் கிடையாது. ஏன்னா நம்ம ஊர் கொடைக்கானல் இருக்கு தெரியுமா கைஸ், ஹில் ஸ்டேஷன். அதே மாதிரி தான் கைஸ் கோத்தா கினா பாலு அதே ஸ்டேட்ல ஹில் ஸ்டேஷன் இருக்கும். ஸோ நம்ம இப்போ வந்து போய் சுற்றி பார்க்க போகிறோம் கைஸ். ஸோ இது ஃபுல்லாகவே ரோட் ட்ரிப். ஸோ ஈத் விளாக் கண்டினியூ பண்ணுவோம். ஸோ கைஸ், நம்ம வந்து பிரியாணி செஞ்சாச்சு. வீட்டிலேயே பிரியாணி, மட்டன் பிரியாணி நம்ம செஞ்சாச்சு. ஸோ சீரக சாம்பார் பிரியாணி. இது என்னன்னா நம்ம இப்போ சாப்பிட முடியாது, நம்ம பேக் பண்ணிட்டு கேட்க போகிற ரோட்டில் வந்து நம்ம வந்து சாப்பிடலாம் கைஸ். தொடர்ந்து சாப்பிடலாம், எல்லாத்தையும் பேக் பண்ணியாச்சு. ஸோ வாங்க கேட்க ட்ரிப்பு போகலாம்.
பெருந்திரளினிலே ஏடே நான் என்பதை வீசி எழுந்தேனே மனமே தான் என்பது போகும் பெருங்கணத்தினிலே கூவி வாவென்றொரு வாழ்க்கை சிறு குரலாய் அருளாய் பேச போகாதொரு ஆழம் தேடி நீந்தி நீந்தி மூழ்கி போவேன் வாழாதொரு வாழ்வை தீண்டி தெளிவில் பூப்பேன் காணாதொரு வெளிச்சத்தில் என்னை நானே அடமுழுதாய் பார்ப்பேன் வீழாதொரு நிலையினிலே அடவித்தேறி சத்தேறி சித்தேறி விதப்பேன் என்பது மெய்ஞான போதம் இப்போதில் 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 எல்லாம் போல் என்பது பகட்டு வாழவே இப்போதில் 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 எல்லாம் நாள் என்பதும் பொய்யான காலம் இப்போதில் 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 எல்லாம் பேல் என்குதே தெளிந்த ஞானமே கேட்க கேட்க ஓசை மீறி கேட்கிறனே ஸோ கைஸ் கேகே போகிற கோத்தகினபாலு ரோட்டில் வந்து ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம வந்து லன்ச் டைம் ஆகிடுச்சு பிரியாணி சாப்பிட்றதுக்காக பிரியாணி எடுத்தோம். ஸோ அம்மா வந்து வீட்டில் பிரியாணி செஞ்சுருந்தாங்க மட்டன் பிரியாணி. ஆஹா, மட்டன் பிரியாணி சாப்பிடும்போது அந்த மட்டன் பீஸ் செம்ம சாஃப்டாக இருந்துச்சு. எங்கள் அம்மாவோட கை பக்கமே வேறு லெவலு. அதுக்கப்புறம் பிரியாணிக்கு சாப்பிட்டுட்டு இருந்தோம் கைஸ். 2 hours later. ஸோ கைஸ் நம்ம ஒரு வழியாக வந்து கோத்தகினபாலு வந்துச்சு. நியர்லி 6 hours. ஐயோ செம்ம தூக்கம் ப்ளஸ் ஒரு சூப்பரான சாங்கை போட்டுட்டு வைப் பண்ணிட்டு நம்ம வந்து பிரியாணி சாப்பிட்டோம். வீட்டில் பிரியாணி செஞ்சுட்டு நம்ம வந்து ஒரு இடத்துல ஸ்பாட் இது சாப்பிட்டுட்டு நம்ம வந்து ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். ஹோட்டல் வந்து உங்ககிட்ட அப்புறமேட்டுக்கு காமிக்கிறேன். நம்ம உள்ளார போய் பார்க்கலாம். ஸோ கைஸ் நம்ம வந்து ஹோட்டல் வந்தாச்சு. ஹோட்டலோட ரிவ்யூ வந்து நான் வந்து ஒன்று ஒரு வீடியோ போடுறேன். ஸோ நம்ம இப்போ ஹோட்டல் வந்தாச்சு கோத்தகினபாலு. ஸோ நம்ம இப்போ கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ஹோட்டல் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா இமோகோ ஹோட்டல் இருக்குல்ல, இமோகோ பெரிய மால், அதுக்கு மேலே தான் வந்து இந்த ஹோட்டல் இருக்குது. ஸோ இந்த ஹோட்டல் பற்றி நிறைய எக்கச்சக்கமான விஷயத்த நான் சொல்கிறேன் கைஸ், கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறேன். மஷ்ரூம் வெஜ்ஜி பீஸான்னு ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது லைட்டாக பார்த்திங்கன்னா சாஃப்டாக இருந்துச்சு. ப்ளஸ் மஷ்ரூம் அதுக்கப்புறம் கேப்சிகம் எல்லாத்தையும் போட்டு வெஜிடபிள் போட்டு அதுவும் நம்ம சாப்பிட்டு பார்த்தோம். டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு கைஸ். பீஸாத்தில் வந்து சிக்கன் பீஸா வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. அந்த க்ரஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக இருந்துச்சு, அவ்வளோ தின்னாக இல்லை. தின்னாக இருந்தது நமக்கு பிடிக்கும். ரொம்ப இதாக இருக்குது, பெருசாக இருக்குது கைஸ். அதனால் வந்து லார்ஜாக இருக்கிறதுனால கொஞ்சம் கச்சி அப்படி இப்படின்னு சாப்பிட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கைஸ் நம்ம வந்து சிக்கன் பாப்கார்ன் ஆர்டர் பண்ணோம் பீஸாத்துலேருந்து. அதுவும் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா சிக்கன் நல்லா சூப்பராக இருந்துச்சு. அந்த ஃப்ளேவர் பொறுத்து வேறு லெவலில் இருந்துச்சு கைஸ். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கைஸ் கிறிஸ்பி சிக்கன் ஃபிங்கர்ஸ்ன்னு நம்ம ஆர்டர் பண்ணோம். பார்த்திங்கன்னா நீளமான ஒரு ஃபிங்கர் மாதிரி இருந்துச்சு சிக்கன்னு. அது உள்ளார வந்து வெறும் பார்த்திங்கன்னா சிக்கனும் சீஸ் மட்டும்தான் இருந்துச்சு. சீஸோட ஃப்ளேவர் அதிகமாக தெரிஞ்சிச்சு, சிக்கன் நல்லா இருந்துச்சு. அது சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு கைஸ். ஸோ கைஸ் என் ஃபேவரட் இர்ஃபான் வியூ ப்ரோட வீடியோ பார்த்துன்னா அவர் தான் என்ன இன்ஸ்பிரேஷன் மக்களே. ஸோ கைஸ் நம்ம வந்து மால் இமோகோ மால் கேகே நம்ம போயாச்சு. ஸோ கேகே போயிட்டு நம்ம வந்து இமோகோ மால் அதான் வந்து பிக்கஸ்ட் மாலு. இதில்
கேட்கிற கோத்தகினாபாலு. ஸோ அதுலேயே நம்ம சுற்றி பார்த்துக்கிட்டு பீஸா நம்ம வாங்கிட்டு பீஸா வந்து இங்கே ஹோட்டலில் வந்து நம்ம சாப்பிட்டோம். ஹோட்டல் ரிவ்யூ வந்து நான் உங்களுக்கு தனியாக காட்டுறேன் கைஸ். இந்த ஈது பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஈது. ஏன்னா நான் புன்னாயில தங்கியிருக்கனால எப்பயுமே நான் என்ன பண்ணுவேன்னா பள்ளிவாசல் காலையில் தொழுதுட்டு அதுக்கடுத்தது ஈது பிரேக்ஃபாஸ்ட் வந்து எங்கள் டேட் ஒர்க் பண்ணுற கம்பெனி ஸ்டாஃப் அண்ட் ஃபேமிலி கூப்பிடுவாங்க. அங்கே போய் சாப்பிட்டுட்டு அதுக்கடுத்து புன்னாய் ஃபுல்லாகவே நம்ம சுற்றி பார்ப்போம். புன்னாயில் இருக்கிற அந்த லைட்ஸு கலரு, அதுக்கப்புறம் அம்மா பிரியாணி செய்வாங்க, சாப்பிட்டுட்டு பீச்சுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் திரும்பி நாளைக்கு அதே ரியாலிட்டி ஒர்க்கு, அதுக்கப்புறம் ஸ்கூல் அதே மாதிரி தான் போயிட்டு இருக்கோம். ஸோ இந்த வாட்டி என்ன டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு, ஏன்னா இந்த ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா ஹாலிடே ஸ்கூல் லீவுனால பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பிளான் போட்டோம். ஸோ கோத்தகினாபாலு போகலான்னு கேகே இது மலேசியா ட்ரிப்பு புன்னாயிலேருந்து அப்படியே ரோடு ஆக்சஸ் பண்ணது ஸ்டேட் மலேசியா ஸ்டேட்டுக்கு. ஸோ அது பார்த்தீங்கன்னா செம்ம இது கைஸ், ஏன்னா செம்ம தூரம், மீறி வந்து செம்ம தூரம். போன விளாக பார்த்துப்பீங்கன்னா மீறி சீரீஸ் அது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2 hours 1 hour 3 hours போயிடலாம். பட் இது பார்த்தீங்கன்னா 6 hours. இல்லை செம்ம டிராஃபிக்கு, லெங்க்த்து பை லெங்க்த்து ப்ளஸ் ரோடு பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. அதுக்கடுத்து நம்ம ஃபைனலாக வந்து வந்தாச்சு. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நம்ம பிரியாணி சாப்பிட்டோம். அம்மா பிரியாணி செஞ்சிருந்தாங்க, அதுவும் மட்டன் பிரியாணி. அது சொல்ல முடிஞ்சு கைஸ், அதோட நெய் வாசனை அப்படி தெரிஞ்சிச்சு, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ அது நம்ம வந்து சாப்பிட்டுட்டு இப்போ நம்ம ஹோட்டல் போயாச்சு. ஸோ இதான் என்னோட ஈத் விளாக் கைஸ். ஸோ இதுக்கு அடுத்தது நீங்கள் வந்து கோத்தகினாபாலு சீரீஸ் பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் சொல்லுங்க, நான் கண்டிப்பாக போடுறேன். ஏன்னா கோத்தகினாபாலு வந்து ஒரு சாதாரணமான ட்ரிப்பு கிடையாது மலேசியா ஸ்டேட். ஏன்னா அது வந்து கொடைக்கானல் ட்ரிப்பு. நான் சொன்னேன்ல ஹில் ஸ்டேஷன், நம்ம வந்து ஹில் ஸ்டேஷன் போல, நம்ம வந்து சிட்டியில் இருக்கோம் இப்போ. ஸோ சிட்டியில் நம்ம நைட் வந்து சில் பண்ணிட்டு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு ஹோட்டலுக்கு வந்தாச்சு. பட் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. ஸோ இந்த கோத்தகினாபாலோட ட்ரிப்பு நீங்கள் வந்து பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து ஒரு சீரீஸாக எடுத்து போகிறேன். ஏன்னா நம்ம வந்து ஒரு ஹில் ஸ்டேஷன் போக போகிறோம். அது பேர்னா குண்டசாங், ஒரு மவுண்டெயின். ஃபுல்லாகவே வந்து நம்ம பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஏஜென்ட் மூலமா போகிறோம். ஸோ இந்த ஈத் வந்து இந்த விளாக் வந்து சர்ப்ரைஸாக இருக்க போகுது. ஸோ நீங்களும் வந்து ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நான் ஒரு சீரீஸாக எடுத்து போகிறேன் கைஸ். ஸோ ஹோப் யூ கைஸ் என்ஜாய் த வீடியோ. ஸோ லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். எல்லாருக்கும் ஈத் வந்து சிறப்பாக போனால் நம்புகிறேன். ஸோ பை கைஸ்.